பிஜேபிங்க 18% அண்ணாமலை சொல்றாருல, 18%னா 10% பிஜேபி மட்டும்னு வைங்க. மத்த கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் 8% வச்சுங்க. 10%னா காங்கிரஸ் கட்சி உருப்படியா வேலை பார்த்திருந்தா பிஜேபி 10% வந்துடக்கூடாதுல்ல. கண்டிப்பா. அப்ப ஏன் அவங்க அந்த தவற பண்ணாங்க? அது எவ்வளவு பெரிய ஆதிக்க மனப்பான்மைக்கு விட்டு நம்மளை இட்டுட்டு போயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாங்கங்க, நீங்க வந்து தமிழ் படிச்சாலாம் உருப்பட முடியாது. ஏங்க தமிழ் படிப்பதற்கும் தமிழில் படிப்பதற்கு இடையில உள்ள வேறுபாடே அவங்களுக்கு தெரியலையே. அவங்க என்ன பெரிய நிதியமைச்சர்? தமிழில் படித்தல், அதாவது தமிழ் வழி கல்வி. அண்ணாவோட இருமொழி கொள்கையில அதுதான் பிரதானம். தமிழில் படித்தல், தமிழ் படித்தல். தமிழ் படித்தல்னா லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாரு, தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாரு. அது வேற. தாய்மொழி கல்வி, தமிழில் கற்றல். தமிழில் கற்ற ஐஏஎஸ் ஆனவங்க எத்தனை பேருங்க எங்க கிராமத்துல இருக்காங்கங்க. தமிழ் ஐஏஎஸ், தமிழ் ஐபிஎஸ், அதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? அதெல்லாமே நம்மளோட திராவிட இயக்கத்தோட விழிப்புணர்வு காரணமாக தாங்க. அப்ப நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்லும் போதே அது அவங்களோட ஆதிக்க மனப்பான்மையை காட்டுதா இல்லையா? அது எதுனா எப்படி முடியுது அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் பிராமணர், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. பிஜேபி ஆதரிக்கிற முக்காவாசி பேர் பிராமணர்கள் தான், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இது அகைன் வந்து பிராமணர் உயர்வை வந்து கொண்டு வர்ற செய்தி. நான் சொல்லலைங்க. சென்னை ஹைகோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஹரிவர்தாமன் என்ன சொல்றாருன்னா, சென்னை ஹைகோர்ட்ல வந்து பிராமண நீதிபதிகள் அதிகமா இருக்காங்க. அப்படியே பிராமின்னு சொல்றாரு. அவங்க அவங்களோட பெர்சன்டேஜுக்கும் அதிகமா இருக்காங்க. நான் பிராமின் நீதிபதிகள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில நீதித்துறை இருக்குன்றாரு. இதை விட வேற என்ன வேணும் உதாரணம்?